போக்குவரத்து சிக்னலில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி சார்பாக சிக்னல்களில் பச்சை நிற நிழற்பந்தல்கள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதியிடம் கேட்கலாம். வணக்கம் ரகுபதி, இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னையில் கோடை வெயிலிலிருந்து வாகன ஓட்டிகளுக்கு தற்காலிக தீர்வு ஏற்படுத்தும் வகையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் பசுமை நிற பந்தல் சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோடை வெயிலில் சாலைகளில் சிக்னலில் பச்சை விளக்குக்காக காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலையில் குறிப்பாக பைக், ஸ்கூட்டர், சைக்கிள் மற்றும் பாதசாரிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் மயக்கம், உடல் சோர்வு, நீர்சத்து குறைதல் போன்ற உடல்நல பாதிப்புகளை சந்திக்க நேரிடுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பசுமை நிற பந்தல் அமைக்கப்பட்டு அதற்காக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து மாநகராட்சி பொறியாளர்கள் மற்றும் போலீசாருடன் இணைந்து ஆய்வு நடத்திய பின்னர் முதற்கட்டமாக ராஜா முத்தையா சாலை புறமத்தில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை சந்திப்பு, அண்ணா நகர் 2வது அவென்யூ, திருமங்கலம் ரவுண்டானா சிக்னல், நியூ ஆவடி சாலை, கீழ்ப்பாக்கம் 3வது அவென்யூ சந்திப்பு, வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு ஆகிய சிக்னல்களில் முதற்கட்டமாக நிழல் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அதே போல எம்எல்பி சாலை, மேற்கு அவென்யூ சாலை சந்திப்பு, திருவான்மியூர் எல்பி சாலை, அடையார் எல்பி சாலை, ஓஎம்ஆர் எல்பி சாலை உள்ளிட்ட சாலைகளில் சிக்னல் அடையாளம் காணப்பட்டு நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியபோது, சென்னையில் நிழல் பந்தல்கள் இரும்பு கம்பிகளுடனும் மிகவும் பாதுகாப்பு அம்சங்களும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பலத்த காற்று அடித்தாலும் அவை தாங்கக்கூடிய வகையில் நிழற்பந்தங்கள் இருப்பதாகவும் ஒவ்வொரு நிழற்பந்தங்களும் 17 அடி உயரத்திற்கு மேல் அமைக்கப்பட்டு வருகிறதாகவும் இதற்கு மாநகராட்சி சார்பில் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிதி உதவி செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.